நம்ம வந்து இன்றைக்கி சேமியா தோசைன்ற ஒரு பேரில் வந்து நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அதுக்கான வந்து தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1 கப் சேமியா, அப்புறம் வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறமா வந்து 2 வெங்காயம், அப்புறம் வந்து தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க. அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அதில் வந்து சேமியா போடணும். நிமிஷம் கொதிக்க வச்ச சேமியா வெந்ததும் நம்ம அதை வந்து வடிகட்டி வச்சுக்கணும். நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வதங்கிறதுக்குள்ள பாத்திரம் எடுத்து அதில் வந்து 1 கப் இட்லி மாவு ஊற்றி அதில் வந்து சேமியா, நம்ம கொதிக்க வச்ச சேமியாவை அதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம வதக்கினதை அதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் வந்து சேமியா தோசையில் வந்து முட்டை கலக்காமல் நான் வந்து தோசை ஊற்றுறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி எங்கள் மம்மி வந்து முட்டை சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து 2 முட்டை கலந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பஃபியாக வரும். இன்னும் நல்லா வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வாங்க நம்ம தோசை ஊற்றலாம். முட்டை சேர்க்காம லைட்டாக பஃபியாக வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து முட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து பஃபியாக வரும். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு முட்டை போட்டு எப்படி செய்யுதுன்னு எங்கள் மம்மி வந்து செஞ்சு காட்டுவாங்க. நானும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை வந்து திருப்பி போடுங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிறது வந்து வேகணும், அதனால தான் நம்ம திருப்பி போடுறோம். ஹாய் 2 3 ஹாய் நம்ம தோசை ரெடி. எவ்வளோ சாஃப்டியாக வந்திருக்கு பாருங்கள். இதே வந்து நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பஃபியாக வரும். ஏன்டா திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். இருந்தாலும் அது உண்மை தான். முட்டை சேர்த்தா அது இன்னும் பஃபியாக வரும். சரி, நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை சேர்த்து நான் உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மி வந்து இன்னொரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? சரி, நீங்கள் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்